ஓம் சிவாய. அன்பார்ந்த ஸ்பிரிச்சுவல் டிவி நேயர்களுக்கு கிருஷ்ணன் ராஜகோபாலன் ஆன்மீக ஜோதர் காலை நல்வணக்கத்தை பறைத்துக் கொள்கிறேன். அன்பார்ந்த நேயர்களே, இந்த குரோதி வருடம் சொல்லக்கூடிய அருமையான வருடம். இந்த வருடத்தில் குரு பெயர்ச்சி சித்திரை மாதத்தில் 18ஆம் தேதி, அதாவது மே 1ஆம் தேதி 2024 ரிஷபத்து பெயர்றார். அவர் போகிறதுக்கு முன்னாடியே அந்த 18ஆம் தேதி தானே போகிறார். அது எப்படி கிரகணால் இருந்து பார்த்தா ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். இந்த மேஷத்தில் சொல்லக்கூடிய குருவுக்கு, மேஷத்தில் இருக்கிற குருக்கு 12ஆம் இடம் சொல்லக்கூடிய மீனத்தில் ராகு உட்கார்ந்துருப்பார். அவர் கூடயே புதன் சுக்கிரன், பின்னாடி சனீஸ்வரனும் செவ்வாயும் கும்பத்தில் உட்காந்துருப்பாங்க. சனீஸ்வரன் செவ்வாயோட கூடி குருவை பார்க்குறார். இப்படி இருக்கு பாருங்கள். இந்த மேஷமாக சொல்லக்கூடிய சித்திரை மாதத்தை சூரியன் எப்போதுமே மேஷத்தில் இருப்பார். இப்போ சூரியன் குருவோடு இருக்கார். பிறக்கும்போதே பிறக்கிறதுக்கு முன்னாடி எப்படி இருக்குது பாருங்கள். பிறக்கும்போது அப்படியே புது வருஷம் பிறந்த உடனே எப்படி இருக்குது பாருங்கள். ஜக 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 ஜகன்னு ஒருத்தர் பேக்கெட்டு காலியாகவே இருக்காது. இன்னுமே கோழி போய் தைச்சிக்கணும், அவ்வளோ பணம் வரும். செல்ல சொல்லிட்டாக்கு கீழே பாதாளத்தை போனால் மேலே மேலே வந்துடுவாங்க. எப்போ இப்படி கிரகணல் பாருங்கள். மீனத்தில் யாரெல்லாம் இருக்காங்கன்னா புதன் சுக்கிரன் ராகு, பின்னாடி செவ்வாய் கிளம்பிடுவார். அந்த செவ்வாயும் குருவும் ராசி பரிந்து பண்ணிப்பாங்க. 18ஆம் தேதி குரு ரிஷபத்து போகிறதுக்கு முன்னாடி இந்த செவ்வாயும் குரு ராசி பரிந்து நடக்கிறது. இதெல்லாம் பார்க்கும்போது பிரமிப்பாக இருக்கும் நமக்கு. ஒருத்தர் 4 காசு சம்பாதிச்சு கொடுக்கணுன்னா அவர் நல்லா தயார் பண்ணிக்கணும், நல்லா வியாபாரம் பண்ணணும். அப்போ தான் இன்னொரு கொடுக்க முடியும், 4 பேர் வேலைக்கு வச்சு. அந்த மாதிரி குரு கொடுக்கணுன்னா அவர் தான் எல்லாம் கொடுக்கணும். அப்போ அவர் நல்லா இருக்கணும் இல்லையா, சுதாரிக்கணும் இல்லையா. அந்த மாதிரி அமைப்பு வந்திருக்கு. ஆக இந்த மாதத்தில் கூடிய சித்திரை மாதம் கிரகம் அருமையான இருக்குது. அது சனீஸ்வரன் வழக்கம் போல் கும்பத்தில் இருப்பார். அவ்வளோ சுலபமாக அவர் நகர்றது இல்லை. அங்கேருந்து 3ஆம் பாதையை பார்த்துட்டுருக்கார். அந்த குரு பேர்ந்த உடனே தான் 18ஆம் தேதி குரு பேர்ந்த உடனே அதுபடி நடக்கக்கூடிய கிரகங்கள்லாம் பார்க்கும்போது செவ்வாய் ராகுவும் மீனத்தில் இருப்பாங்க. சூரியன் சுக்கிரன் இருப்பாங்க, மேஷத்துக்கு வந்துடுவார். ரிஷபத்தில் இந்த சூரியன் மேஷத்தில் சூரியன் ரிஷபத்துக்கு போயிடுவார் வைகாசி மாதத்தில். சூரியனும் குருவும் உட்காந்துருப்பாங்க. எவ்வளோ பெரிய யோகம் பாருங்கள். இதெல்லாம் பார்க்கும்போது அந்த ராகு அப்படியே பார்த்துட்டு இருப்பான் மீனத்துலேருந்து. ஒரே 3ஆம் பார்வைக்கு அவ்வளோ பலம் கிடையாது. இருந்தாலும் விஷம் தானுங்க. ஒரு பாலில் 90 விஷங்கள் தான் விஷம் தானே. இப்போ குருவினுடைய கொடுக்கறதெல்லாம் பால் தானே ஆகும். ஆனால் குரு தன்னுடைய பார்வையில் மீனத்தை கண்ணியில் அந்த இது கேதுவை பார்க்குறாரு. தோஷம்லாம் போயிடுறது. தோஷம் போனால் மறுபடியும் வந்துட்டே தான் இருக்குது. ஆக மொத்தம் எவ்வளோ குறைபாடு இருந்தாலும் நிவர்த்தி செய்யப்படும். எந்த அளவுக்கு தரித்திரம் சூடிந்தோ அந்த தரித்திரங்கள்லாம் போயிடும். ரொட்டேஷன் நிறைய பணம் வரும், வியாபாரம் நல்லா இருக்கும். ஒரு பக்கம் நல்ல வளர்ச்சி, ஒரு பக்கம் அழிவு இருக்கும், பாழாகும். இதுதான் அமைப்பு. அதே சமயத்தில் அந்த இந்த சனீஸ்வரன் தனியாக கும்பத்திலேயே உட்காந்துருப்பார். இந்த செவ்வாய் ராவும் உட்காந்துருக்கார்ல, செவ்வாய் ராவும் உட்காந்துருக்கார் மீனத்தில். அப்புறம் செவ்வாயும் கிளம்பிடுவார் மேஷத்துக்கு. அப்புறம் இந்த சிரமம் அந்த ஆனி மாதம் பார்க்கும்போது ஆனி மாதத்தில் ராகு தனியாக உட்காந்துருப்பான் மீனத்தில். அதே சமயத்தில் சனீஸ்வரன் வக்கரமாகிடுறார். சனீஸ்வரன் வக்கரம் ஆகிடுறது பாருங்கள். ஒரு மாதத்துலேயே வக்கரம். ரிஷபத்துக்கு குரு போனோன்னே ஒரே மாதத்தில் வக்கரம் ஆகிடுறது. வக்கரமான சனீஸ்வரன் பலம் போய்ட்டு நிறுத்திக்காதீங்க. மனுஷனுங்க அடிக்க தான் ஆக்ரோஷம் ரோஷம் வரும். சனீஸ்வரனுக்கு எப்போ பார்த்தாலும் அழித்து நசுக்கினால் கண்டபடி நாசம் பண்ணிடுவார். பிரளய சமுத்திரத்தில் இருக்க இந்த ராட்சசர்கள் பண்ணுற கூத்து பண்ணுற வெளிநாட்டு மத்திய கிழக்கு ஏசியா ஆசியாவில் நடப்பாடப்பட்டிருக்கு. அந்த மாதிரி சூழ்நிலை சனீஸ்வரர் வக்கரமானா வரும். இங்கே நாட்டுக்குள்ளே தான் ஒருத்தனை கொள்ள அடிச்சுப்பானுங்க, நாசம் பண்ணிப்பானுங்க. ஆனால் அதனுடைய பார்வை நேரம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தோன்னா 3ஆம் பார்வை சனீஸ்வரனுடைய பார்வை, 7ஆம் பார்வை, 10ஆம் பார்வை இருக்குது. 10ஆம் பார்வை பார்த்தோன்னா அங்கேருந்து வரும்போது மிதுன மாதம் சொல்லக்கூடிய அந்த மாதத்தில் வரும்போது துலாத்தில் வரும். இதெல்லாம் பார்க்கும்போது எவ்வளோ பிரச்சனைகள் உண்டாகிறதோ அங்கே அவ்வளோ வரும். குரு பார்வையே இருக்காது. அப்படி என்ன ஆகும்? இப்போ குரு தான் தோஷத்தை போக முடியும். குரு எந்த நிலையில் இருந்தாலும் தன்னுடைய பார்வை மூலம் தோஷத்தை விளக்க சக்தி அவருக்கு மட்டும்தான் இருக்குது. அவர்கிட்ட தான் எல்லாமே இருக்குது. புதையல் அவர்கிட்ட தான் இருக்குது. அப்பேற்பட்ட குரு பலமாக எல்லா நவக்கிரகங்களும்
சுக்கராச்சாரியாரும் புதனும் தொடர்ந்து தன்னுடைய வேலையை மடமடான்னு விடுவாங்க. இந்த சுக்கிரனும் புதனும் மாற்றி மாற்றி உடனே ரிஷபத்துக்கு போயிடுவாங்க. அப்புறம் தான் செவ்வாய் மேஷத்துக்கு வந்து திருப்பி வந்து ரிஷபத்துக்கு போவார். அதுக்கு முன்னாடி ரெண்டு பேரும் ரிஷபத்தில் போடுவார். இப்போ சூரியன் புதன் சுக்கிரன், அப்புறம் செவ்வாய் வந்து ஜாயின் பண்ண உடனே குரு ரிஷபத்து வந்த உடனே இந்த புதனும் சுக்கிரன் உடனடியாக 4 நாள் உடனடியாக போய்ட்டு மிதுனத்துக்கு போடுவாங்க. இப்படி 2 பேரும் புதனும் சுக்கிரன் தொடர்ந்து செய்யப்படும் போது செவ்வாய் ரிஷபத்துக்கு போன பிறகு ஒரு அப்படியே நின்றுடுவார். இப்போ குருமங்களையும் தொடர்ந்து வரும். இப்படிலாம் யோகங்கள் தொடர்ந்து வந்துட்டுருக்கு. இது பார்க்கும்போது கொஞ்சம் பிரச்சனைகளுக்கு உள்ளானாலும் கடைசியில் குருவுக்காக எந்த அளவுக்கு தியாகம் பண்ணுறாங்க பார்க்க நவகிரகங்கள்லாம் ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. நான் உள்ளதுக்கு போச்சுன்னா அவன் இன்னும் இல்லாத போடுந்தாங்க. நவகிரகங்களுக்கு அரவணையாக இருக்கிறது குரு தான். குரு மூலம் தான் எல்லாம் கிடைக்க முடியும். டைரக்டியாக என்ன நவகிரகங்கள் கொடுக்க முடியாது. சூரியன் தொடர்பு பண்ணால் யோகம் வரும் தவிர கிடைக்கணும் அவசியம் இல்லை. சந்திரன் யோகங்கள் ஒன்றும் அவசியம் இல்லை. குரு தொடர்பு இல்லாத ஒழிய எதுவும் ஒன்றும் வச்சுக்க முடியாது. செல்லம் வந்தாலும் சரி தான் நாக்க அழிக்க வேண்டியதுதான். செக்யூரிட்டி கிடையாது, சேஃப்டி கிடையாது, ஒன்றும் கிடையாது. இன்வெஸ்ட்மெண்ட்டானு வராது. எது ஒன்றும் பிரயோஜனம். எல்லாம் என்ன பிரயோஜனம்? வாழ்க்கைக்கு வசதிகள் இருந்தும் வாழ்க்கை அனுபவிக்க முடியாத சூழ்நிலை சரீரம் பாழாயிடும். அப்புறம் யாரும் ஒத்துழைக்க மாட்டாங்க. இதெல்லாம் வந்து குரு மட்டும்தான் போக்க முடியும். அதனால தான் குருக்கு இவ்வளோ அதுதான் பகவானே வந்தாலும் குருக்கு மரியாதை கொடுப்பார். சாந்திவினி மற்ற இங்கே ராமானுஜர் வரும்போது யாதவ பிரசாத், ஒருத்தர் சங்கரர் வரும்போது கோவிந்த பகவத், இப்படிலாம் ஒருத்தருக்கும் மத்வாச்சாரியர் அவருக்கும் குரு மூலம் தொடர்பு இல்லாத நாடு இந்த நாடும் கிடையாது. நம்ம நாட்டில் குரு தொடர்பு வச்சா தான் முடியும். ஒவ்வொரு குடும்பத்தில் ஒரு தெய்வங்கள் இருப்பாங்க, பரம்பரையாக இருக்கும். அது மறந்துடாதீங்க, அது வந்து ஃபாலோ பண்ணுங்க சொல்லி இன்னுமே அடுத்தடுத்து குரு பயிற்சியினுடைய ஒரு மாத பலன்கள் பார்ப்போம். அன்பார்ந்த விருச்சிக நேயர்களே, குரு பயிற்சி அப்படின்னா சந்தோஷமான விஷயம்தான். பகலவன் இருள் முங்கி இரவு முடிஞ்ச வெளிமானி பகல் சூரிய ஒழும்போது மனசுக்கு நிம்மதி, தெளிவு, தெம்பு எல்லாம் வருது இல்லையா, உற்சாகம். இந்த மாதிரி குரு பயிற்சி அழகாக சப்தமாக சொல்லக்கூடிய விச்சிகத்துக்கு ரிஷபத்தில் பேர்ந்த உடனே அட்டகாசமாக ராசி அதிபர் எந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ணுறாருன்னா, அவர் தான் முதல்ல ஆரம்பத்தில் அரைஞ்சி ஆடி மாதம் இந்த ஆணி மாதம் வரைக்கும் தொடர்ந்து குருமங்கள யோகத்தை கொடுக்குறாரு குருவோடு சேர்ந்துட்டு. அப்புறம் குரு அவர் செவ்வாய் பிரிஞ்சு போனவொடனே மிதுனத்துக்கு போனோடனே வக்கரமாகி இருந்தாலும் தோஷம் போகிறது பிரச்சனை இல்லை. செவ்வாய்க்கு ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு பால் கொடுத்தாரு, 8ஆம் பாறைன்னு கொடுத்துருக்கான். நல்லாங்காலத்தில் செவ்வாய் வந்து நேரில் பார்த்தாலும் நம்ம உணர்ச்சி தூண்டி விடும். 8ஆம் பாறை கொடுத்தாலும் இன்னும் ரோஷத்தோடு பார்க்கும். ஆனால் மீனத்துக்கு போன ரோஷத்தோடு பார்த்து கண்ணியில் இருக்கிற உங்கள் லாபஸ்தானத்தில் இருக்கிற கண்ணியில் கேது அவர் போய் பார்த்துட்டார். செவ்வாய் கேது ஒன்றெல்லாம் கிடையாது. செவ்வாய் நல்லாங்காலத்துலேயே வக்கரமாக இதாகி பாயாகி 0வாக இருக்காருங்க. மீனத்தெல்லாம் பவர் இல்லை. அதவே பார்த்து 4ஆம் பாறை பார்த்துட்டு பாழாச்சு. அப்புறம் இந்த இது சும்மலா அந்த கேது வந்து கடகத்தை பார்க்கும்போது கடகத்தில் ஆடி மாதத்தில் சூரியன் 0ஆகிடுறார். நல்ல காலம் கூடையே புதனும் சுக்கரனும் உட்காந்துருக்காங்க. அப்பேற்பட்ட ஒரு நிலையில தான் உங்களுடைய சம்பந்தப்பட்ட புதன் சுக்கரன் ஒரு அனுகூலமாக இருந்திருக்கார். கடத்தரமாக சொல்லக்கூடிய சுக்கராச்சாரியார் அவரே அயனசேன போகஸ்தானாதிபதி. அவருக்கு கூடையே இருந்து அனுகூலமாக செயல்படுறார். அதனால் நமக்கு பிரச்சனையும் இல்லை. புதன் லாபத்தானாக இருந்தாலும் அவரே அட்டமாதிபதியாக இருக்கார். அதனால் கொஞ்சம் செவ்வாயினுடைய போக்குக்கு ஏற்ற மாதிரி நடக்கிறார். இல்லைன்னா நமக்கு என்றைக்கும் நம்ம வாழ்க்கையில் வாழ்றது கஷ்டம். நமக்கு எவ்வளோ சோறு போடுறோன்னு அவன் நம்ம முறைச்சி நாசம் பண்ணிட்டு நம்ம இஷ்டத்துக்கு இருந்தானே எப்படி இருக்குமோ அதுதான் அகங்காரம். அது இந்தாட்டி சாமர்த்தியமாக ஹேண்டில் பண்ணுறதுனால தப்பிச்சுது. செவ்வாய் அதிக பங்கு செவ்வாய் முதல்ல இருந்தது மாதிரி பின்னாடி அவ்வளோ இல்லை. அதுதான் அதனால் நல்லது தான் எல்லாமே. நம்மளுடைய பூர்வ புண்ணியாதி குருவே வாலண்ட்டாக தொடர்ந்து நம்ம கொடுத்துட்டே இருக்கார். அவர் பாறை இருக்குல்ல, அவருடைய பாறையும் உங்களுடைய ராசிக்கும் அதே சமயத்தில் 3ஆம் வீரியஸ்தானம் சொல்லக்கூடிய அந்த மகரத்துக்கும் கிடைக்கிறது. அதே சமயத்தில் குருவனுடைய பாறை லாபஸ்தானத்துக்கும் கிடைக்கிறது. இது என்ன வேணும்? வீரியஸ்தானம் ஆகி லாபஸ்தானம் நடந்ததுன்னா இந்த கேது உட்கார்ந்துருக்காக ஒரே காரணம் தோஷம் கர்மங்கள்னால இருக்குது. அந்த கர்ம தோஷம் மொத்தமாக பிரிஞ்சிருது. ஸோ தோஷம் நீங்கி நமக்கு ஒழிய
அதுவே பரிகாரம் எல்லாம் கிடைக்கிறதுனால விருச்சிக ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் தாய் குலம் அனுகூலமாக இருக்குது. ஸோ நம்ம கலைகள் விருத்தி பண்ணுறதுக்கு வேண்டிய வழிகள், படிப்பு, விஞ்ஞானம், தொழில், பொதுவாகவே இவெல்லாம் விருச்சிக ராசி இந்த மருத்துவராக இருந்தான்னா ஆப்ரேஷன்ஸ் எல்லாம் நிறைய எக்ஸ்பர்ட்டு. வக்கீலாக இருந்தான்னா அடித்து நொறுக்கி போட்டுருவாங்க. அப்புறம் தான் யோசிப்பார், நம்ம காசுக்காக பண்ணாமல், பந்தாக பண்ணாமல், சாமர்த்தியமாக நம்ம பண்ணாமல். ஸோ தர்க்க சாஸ்திரம் நமக்கு எஃபெக்டிவாக நல்லா கொடுத்து மூளை நல்லா ஒர்க் பண்ணானே, அது பாவம் தானே, தப்பு காரியம் பண்ணால் நம்ம கஷ்டப்பட்டு தான் பண்ணுறக்க தப்பு காரியம். ஐயையோ, அதில் பாவத்துக்கு பனிஷ்மெண்ட்லாம் போயிடும். குரு லாபத்தை பார்க்குறதுனால அது மீறி நமக்கு நிறைய செல்வம், ஒரு அந்தஸ்து, பொருளாதாரத்துலேருந்து எல்லாம் வாழ்க்கையில் உயர்றதுலேருந்து உலக அளவுக்கு சாதனை செய்யக்கூடிய அளவுக்கு செவ்வாய்க்கு ஆரோக்கியத்தை கொடுப்பாரு, நிமிர்ந்துக்கு சக்தி கொடுப்பாரு, எதிர்த்து போகிற சக்தி கொடுப்பாரு, எல்லோரும் கௌரவத்தை உண்டாக்குற வழி பண்ணி கொடுப்பாரு, தனியும் பண்ணி கொடுக்குறாரு. ஆடி மாதத்துலேருந்தான் அவருடைய திறமை தெரியும், உங்கள் திறமையை வெளிக்காட்டக்கூடிய சந்தர்ப்பமாக இருக்கும். ஆடி, ஆவணி, புரட்டாசி, ஐப்பசியில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஐப்பசியில் ப்ராப்ளம் உண்டாக்கி ஒரு இருள் சூழ காலம் வரும். என்னது மழை காலம், அதுக்காக சொல்ல வரல. இருள் சூழ காலம்னா வாழ்க்கை நாம் தம்பித்து போவோம் எல்லாருக்கும். நான் குரு பார்வையற்று கிடக்கு, அதனால் இந்த கிரகங்கள்லாம் அப்படி இருக்குது. கார்த்திகை மாதம் வந்த பிறகு தான் வெளிச்சம் ஒரு மறுபடியும் வரும். சனி, செவ்வாய், குரு, புதன், சூரியன் எல்லாத்தையும் எல்லாம் பார்க்கக்கூடிய குரு தொடர்பு கொள்ளக்கூடிய பாக்கியத்தை வச்சுருக்காரு. இன்டைரக்டாக விருச்சிகத்தை பார்க்கும் சனீஸ்வரன். 10ஆம் வரையெல்லாம் கும்பத்திலிருந்து அது எங்கேயும் நகரதா ஐடியாவே இல்லை. சனீஸ்வரன் அங்கே உட்காந்து தான். அதே மாதிரி வக்கரமான இருக்கணும். அதே மாதிரி குருவும் நகரவே இல்லை. வக்கரமான பின்ன முன்னே போகணும் இல்லை, கிடையில அப்படியே உட்காந்துட்டு. இந்த விஷயத்தில் அது ஒரு அனுகூலம். குருவனுடைய பாறை வக்கரமாக இருந்தாலும் அனுகூலமாக இருக்கும். சனீஸ்வரன் பாறை வக்கரமாக இருந்தாலும் பாதிப்பு தான் செய்யும். வக்கரம் இல்லாத காலத்தில் இன்னும் சனீஸ்வரன் பார்த்தான்னா நல்லாவே நாசம் பண்ணுவார், சொல்லி உச்சி எடுத்துருவார். கலி புருஷன் அவங்க பரிசுத்து போய் வரட்டு கேட்குறான், வரட்டு ஓடிப்பிடி தத்துக்கூடாதுன்னா, என்ன படைச்சவன் தான் ஒன்றா படுத்துருக்கான், அப்போ நான் எங்கே ஓடுறது, இங்கே தானே இருக்குன்றான். என்ன பண்ணுவீங்க? ஸோ அந்த சாமர்த்தியம்லாம் வந்துருக்கு பாருங்கள். சனீஸ்வரனுக்கு சாமர்த்தியம் நிறைய இருக்குது. அந்த சனீஸ்வரன் பேச கெப்பாசிட்டி எதெல்லாம் பேசக்கூடாதோ அதெல்லாம் சாமர்த்தியம் பேசக்கூடிய கெப்பாசிட்டி கொடுத்துருக்கு. ஏன்னா அவன் டியூட்டி, அது அவன் டியூட்டி. நமக்கு சாதகமாக இருக்கான்னு பார்க்கணும், அதை பயன்படுத்திக்கணும். தவிர கத்தி இருக்கிறத கையை விட்டுறதுக்காக இல்லை, நம்ம சாதகமாக பயன்படுத்தின்னு கைகாக விட்டுறதுக்கு இதுக்கு பண்ணிக்கணும். தவிர ஆப்ரேட் பண்ண தவிர அதுக்காக கத்தியை குத்த சொல்லக்கூடாது. ஸோ டோன்ட் பிளேம் சனீஸ்வரன். அதனால் இந்த விருச்சிகத்தை பொறுத்த வரைக்கும் அந்த சொல்லக்கூடிய 4ஆம் வீடு 3ஆம் வீடு சம்மந்தப்பட்ட சனீஸ்வரர் பங்கு நல்லா இருக்கும். நான் சுகஸ்தாந்த அர்த்தாஷ்ட சனின்னு சொல்லக்கூடிய இடத்துல இருந்தாலும் வக்கரமாக இருந்தனால அதனுடைய தோஷம் குறைச்சலாக இருக்கும், காட்ட முடியாது. அதுக்கே தோஷம் ஆட்டுறது சனீஸ்வரனுக்கு. ஏன்னா 3ஆம் வீடு அதிகாரி 4ஆம் வீடு அதிகாரிச்சு. 3ஆம் வீடு தோஷம் வந்ததுன்னா உன்னால் ஒன்றுமே பண்ண முடியாது. 3ஆம் வீடு அதிகாரி தோஷமே உண்டாக்குவார்றதுக்காக பகை அறுக்கிறதுக்கு, பகையாடுறதுக்கு சனீஸ்வரன் வக்கரமானால் இந்த விருச்சிகராசினர்களுக்கு கேப்பார் இல்லை, போயினே இருக்கலாம். டாப்பில் எல்லாத்துலேயும் கொடி நாட்டலாம். நான் சொல்கிறதெல்லாம் பொய், உங்களுக்கு ஒரு ஊற்றி உணர்ந்துக்காக இல்லை. வாழ்க்கையில் இது வரைக்கும் சந்தர்ப்பங்கள் கிடைச்சி முட்டாளாக்கப்பட்ட நீங்கள் இனிமேல் சந்தர்ப்பங்கள் கிடைச்சி உங்களை உயர கொண்டு வரதுக்கு அதை யார் முட்டாளாக்கணும் அதை முட்டாளாக்கி கொண்டு வந்துடுறாங்க. அவ்வளோதான். குருவே கொடுக்க மாட்டேன்றார். 2ஆம் வீட்டு அதிகாரி குரு, 5ஆம் வீட்டு அதிகாரி குரு. அவரை நேரம் 7ஆம் வீட்டில் உட்காந்துருக்காரு. அவர் நேரம் தான் உட்காந்துருக்காரு. அவருக்கு இருக்கிற காலத்தில் நல்லா கொடுத்துக்கிட்டு ஆனி மாதத்து பிறகு வக்கரமான பிறகு அந்த சனீஸ்வரன் வக்கரமான பிறகு இவர் பொட்டாசி தான் வக்கரமா. அது வரைக்கும் உட்காந்துட்டு குரு கொடுக்குறாரு இல்லையா. செவ்வாய் கூட இல்லைன்றதுக்காக சனீஸ்வரன் அதுக்கு இது குரு வக்கரமாகி இது பாழாகி போனார்னா செவ்வாய் மேலே குத்தம் இல்லை, அது ஒரு ட்ராமா. அது இப்போ களத்தில் பாதிப்புன்னா வருமே. 2ஆம் வீடு பூர்வ புண்ணியாதிபதி 7ஆம் வீட்டில் உட்காந்தா பாதிப்பு வராதான்னா வராது. பூர்வ புண்ணியாதிபதி சொல்லக்கூடிய குரு எங்கே உட்காந்தாலும் பாதிப்பு விருச்சிகத்துக்கு உண்டு. அதே மாதிரி அந்த சூரியனுக்கு உண்டு, பூர்வ புண்ணியாதிபதி எங்கே உட்காந்தாலும் உண்டு. ஆனால்
அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராம் பண்ணி பாதிப்பு இல்லாமல் இருக்குது. அந்த பார்வை மூலம் குரு கிடச்சி தோஷம் போடுறது இல்லையா உங்களுக்கு? அது பார்க்கணும் இல்லையா? தோஷம் போகிறதுக்கு காரணமாக இருக்கிறதுக்காக உட்கார வேண்டியிருக்கு. இல்லைன்னா உங்களுக்கு கேட்குறது யார்? தட்டி கேட்குறது யாரும் இல்லையா? ஸோ அந்த கடத்தரத்தினுடைய ஒரு கை அப்பாண்டாக இருக்கும். அந்த சுகத்திராச்சார புதனும் செயல்படுத்துவார். இந்த பூர்வ புண்ணாதி அங்கே உட்கார்ந்தனால ஓரளவுக்கு பாதிப்பு கொடுக்குது. 7ஆம் வீட்டில் உட்காந்துருன்னு பாதிப்பு கொடுக்குதான் செய்யும். இருந்தாலும் பாதிப்பு இல்லை. தோஷ விளைவில் உண்டாக்குறதுக்காக உட்காந்துருக்காரு. டாக்டர் மறுபடியும் கை கால் உடஞ்சி போச்சு, மறுபடியும் டாக்டர் கையால் உடச்சி காசி பண்ணுறாரு, கட்டு போடுறாருன்னா அறுத்து போனதை மறுபடியும் சரிப்படுத்துக்காக டாக்டர் அறுக்கிறத கொலை பண்ணதுக்காக பண்ணலை. அதே மாதிரி குருவனுடைய 7ஆம் வீட்டில் உட்காந்து பூர்வ புண்ணாதி உட்காந்துருக்காதுக்காக பயப்பட வேண்டாம். ஒரு ஆப்ரேஷன் ஒரு நல்ல சந்தர்ப்பத்தில் பயன்படுத்திட்டு உங்களை லிஃப்ட் பண்ணி கொடுக்குறார். நீங்களாக வாழ்க்கையில் மேலே வர மாட்டீங்க, இருக்கிறத பாழாக்குவீங்க. அப்போ உங்களை இப்படி கொண்டு வரது மேலே உசத்துக்கு கொண்டு வரது. அதை நம்ம சந்தர்ப்பங்களை கொடுத்து நம்ம குறை நிறை இல்லாமல் காப்பாற்றி கரை சேர்க்கறது குருவை சப்தமத்தில் உட்கார வச்சு சத்தம் பண்ணாமல் எல்லாரையும் பார்க்க வச்சு நகராத அப்படி பண்ண வச்சு அத்தனை தொடர்பு ஏற்படுத்தி புதனும் யார் உனக்கு ஆதாயம் வேணும் ஜீவனம் அவளே கைகூட்டி வேலை கொடுத்து உயர்த்தி கொண்டுறார். அப்பேற்பட்ட ஒரு நிலையில் இருக்குது. காலத்து திருமணமாகும். தடைப்பட்ட திருமணங்கள் மறுபடியும் முறிஞ்சு நல்லபடியாக வரும். பிரிஞ்சவங்களாம் ஒன்றா கூடுவாங்க. சண்டை போட்டு மண்டை போட்டு மகாபாரதம் போட்ட குடும்பங்கள்லாம் மறுபடியும் தோஷத்தெல்லாம் நீந்தி ஒற்றுமையாக இருக்கும். எல்லாம் மறந்துடுவான், கனவு மாதிரி ஆகிடும். அப்படியே நிலைமை இருக்கும். சிவபெருமான் கையில் இந்த ஓடு போனோடனே கனவு மாதிரி இருக்குது, பார்த்தா அந்த ஓடு உடஞ்சி போயிடுது அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அந்த சிவபெருமான் இந்த செவ்வாயினுடைய செயல்பாடில் ஒரு மருந்தாக ஆக்கிடுவார். எதுவுமே உடஞ்சி பாழாக போக்கக்கூடிய சூழ்நிலையை மாற்றி சாதகமாக மாற்றி கொடுத்து அருமையாக பண்ணுற காலம் இந்த குரு பண்ணுறார். விஸ்வாச வருஷத்தில் வரக்கூடிய அந்த 28ஆம் தேதி சித்திரை மாதம் குரு பேரதி வரைக்கும் சிறப்பாக இருக்கும். ட்ராமா எப்போ நடக்கும்னா ஆடி மாதத்துலேருந்து கார்த்திகை மாதம் ஐப்பசி மாதம் வரைக்கும் ஒரு ட்ராமா நடக்கும். அதை அவங்க சாமர்த்தியம் வெளியில் வருங்க, ட்ரை பண்ணுங்கள். மூக்க நுழைக்காதீங்க, பக்காவாகிடுவீங்க. அது கிருத்திகை மாதத்தில் சொல்லக்கூடிய விருச்சிகை மாதத்தில் கார்த்திகை மாதத்துலேருந்து உங்களை தூக்கத்துக்கு உங்களை கவனி அப்படி தான் நீங்கள் அந்த அளவு மறுபடியும் போயிடுவீங்க. கடைசி வரைக்கும் குரு கொடுக்குறார் கொடுத்துன்ற சொல்லி வாழ்த்தி நன்றி சொல்லி அமைகிறேன்.